Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 21 by the Numbers. பண்ணா நம்ம அழகான அவெஞ்சர்ஸ் டவரை கட்டுறாங்க, பால் கேம் மாதிரி விளையாடுறாங்க. அதாவது நம்ம ஹாக்கி பால வச்சு அடிப்பானாமா. அதுல இருந்து கேப்டன் ஹல்க் ஃபால்கன் எல்லாரும் எஸ்கேப் ஆகணும். ஆனா எல்லாருமே கேவலமா அடி வாங்கி தோத்து போவாங்க. ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்ல, 8 டைம்க்கு மேல தோத்துட்டாங்க. இப்ப கேப்டனை பொறுத்த வரைக்கும் டீமா ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆனா டோனி தனித்தனியா தான் சண்டை பண்ணுவான். ஏன்னா அந்த வில்ல பையர் ரெட் ஸ்கல் டோனி ஸ்டார்க்கோட டிவைஸை ஹேக் பண்ணி அதுல இருக்க ஃபுட்டேஜை வச்சு கால்குலேட் பண்ணி ஜெயிக்கிறது எவ்வளவு தோக்குறது எவ்வளவுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சானே. அது மட்டும் இல்லாம தோக்கடிக்கவும் செஞ்சுட்டானே. அதுல இருந்து எஸ்கேப் ஆனோன்னு சொல்லி தான் நம்மால புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சான், SPE ஸ்டார் ப்ராபபிலிட்டி இன்ஜின். இந்த மெத்தட்ல போய் சண்டை போட்டா எப்பவுமே இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இயற்கை. அதை நம்ம டோனி பைய ஒத்துக்க மாட்டான். சோ அத கேப்டன் அமெரிக்கா மாத்தி காட்டுறேன்னு அடுத்த கேம் விளையாடலாம் பாரு. இந்த டைம் லேசர் வந்து அப்பவுமே நம்ம டோனி பைய கரெக்டா கால்குலேட் பண்ணி தோக்கடிச்சிருவான். சோ அவன் நினைச்ச மாதிரியே எல்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்லி வாய மூடல. திடீர்னு அந்த ஐபீரியன் பைய பிச்சுக்கிட்டு வந்து ஹல்க தூக்கிட்டு போயிருவான். என்னடா நடக்குதுங்கன்னு எல்லாம் முழிப்பானுங்க. அப்புறம் அவங்க எங்க போனாங்க என்னானாங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே பின்னாடியே போனா நேரா ஆத்துல போய் விழுவாங்க. டோனியை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா அந்த ரெட் ஸ்கல்லோட வேலையா தான் இருக்கும்னு அவன் எங்க இருக்கா என்ன பண்றான்னு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க ஹல்க்குக்கும் ஐபீரியனுக்கும் தண்ணி கடியில சண்டை. இவனுங்க போடுற சண்டையில போட்டெல்லாம் அடிச்சு தெரிக்கும். அதை வேற நம்மளுக்கு தனியா போய் காப்பாத்திட்டு இருப்பானுங்க. அப்புறம் டோனி கால்குலேட் பண்ணி பார்த்ததுல அந்த அட்டுமா பைய 85% அட்டாக் பண்ண போறான்னு தெரிய வரும். பார்த்தா நிஜமாவே அந்த அட்டுமா பைய தண்ணிக்குள்ள இத்த நேரத்த செத்தன்னு 4 மொக்க அடியாளுகளோட ரெடியா சண்டைக்கு நிப்பான். அதான் நம்மால அவனை பக்காவா கண்டுபிடிச்சிட்டானே. சோ ஃபால்கனை விட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சுழல் ஒன்னு உருவாக்க சொல்லுவான். ரெட்விங் அப்படி சுழல் உருவாக்குனதுல அந்த இடமே தம்டி கும்டி எம்டி. அப்புறம் என்ன, கேப்டன் அமெரிக்கா டோனி ஸ்டார்க்கு ஏன் போக போக தாரும் கூட சேர்ந்து வந்து வெண்ணைய கழட்டுவான். மொத்தத்துல அட்டுமாவை லாக் பண்ணிட்டாங்க. அந்த ஐபீரியனும் அடிச்சு புரண்டு தான் வருவான். தாரு சுத்திலேயே ஒரு போடு தெரிச்சு விடுவான். தெரிச்சு அது மட்டும் இல்லாம எல்லாம் வளைச்சு வளைச்சு அட்டாக் பண்ணுவாங்களா. அப்ப அந்த அல்பைய பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவான். அவனோட லேசரை வச்சு அவன் கையை டேமேஜ் பண்ணி ஒரே அடி அல்க்கு செம்மையா அடி வாங்கிடுவான். நெக்ஸ்ட் அடி ஐபீரியன் அடிக்க வரும்போது ரெட் ஸ்கல் அவனை சண்டை போட வேண்டாம் எஸ்கேப் ஆகி வந்துருவான். ஏன்னா அந்த ரெட் ஸ்கல் கால்குலேட் பண்ணி பார்த்தது படி இப்ப அவன் சண்டைக்கு போனானா கண்டிப்பா தோத்துருவான். ஆனா ஐபீரியன் கேட்காம சண்டைக்கு போய் அடி வாங்கினதான் மிச்சம். சோ அங்க இருந்து உளுந்து அடிச்சு எஸ்கேப். இப்ப எல்லா வில்லனும் ஓடிட்டானுங்க. என்ன அல்குக்கு மட்டும் அந்த ஐபீரியனால கை டேமேஜ் ஆயிருச்சு. இங்க இந்த வில்ல பயில கூட்டம்லாம் நீர்மூழ்கி கப்பல்ல சேஃப்டியா இருக்காங்க. இதுல அல்க டேமேஜ் பண்ணிட்டோன்னு சந்தோஷம் வேற. அப்படியே கட் பண்ணி அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. நம்ம தார் பைய ட்ரெஸ்ல ஒரு சின்ன மைக்ரோபாட் ரோபோட் ஒன்னு ஒட்டிட்டு இருக்கும். அதுதான் அந்த வில்ல பயிலோட பிளான். சண்டை போட்டு ஜெயிக்கிறதா ஐடியா இல்ல. இதை இவங்க கோட்டைக்குள்ள அனுப்பி ஒண்ணும். அதான் மேட்ரு. இங்க இவனுங்க சண்டை போடும் போது அங்க பாலைவனத்துல ஏதோ காஸ்மிக் ரேஸ் ஒன்னு வந்திருக்கும். அதோட எனர்ஜி ரீடிங்ஸும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தா அது டெசராக்ட். இதுக்கு முன்னாடி அது காஸ்மிக் ரேஸ வெளியே விட்டதே இல்ல. அப்படின்னா டைவர்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த வில்ல பயில இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சண்டையில அல்குக்கு வேற செம்மையா அடிபட்டுருச்சு. நம்ம டோனிக்கு என்ன ஒரு கான்பிடென்ட்னா அவனோட ஸ்டாக் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி யார வேணாலும் எப்படி வேணாலும் ஜெயிச்சலாமா. ஆனா கேப்டன் இதெல்லாம் கணிக்க முடியாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். இப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு இடத்துல காஸ்மிக் ரேஸ் வந்துட்டு இருக்குமா. மறுபடியும் அது மறைஞ்சு போறதுக்குள்ள அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க இவனுங்க கண்டுபிடிப்பானுங்க. அந்த டைம் அந்த வில்லன்களோட நீர்மூழ்கி கப்பல் டப்புன்னு பறந்து எஸ்கேப் ஆயிரும். எங்க போறானுங்கன்னு யோசிக்கும் போது நட்டாஷா அந்த ரோபோட்டை பாப்பா. அப்பதான் அவங்களுக்கே மேட்ரு தெரியுது. நம்ம ஆளுங்க அந்த காஸ்மிக் ரேஸ் எங்க இருந்து வருதுன்னு லொகேட் பண்ணானுங்கல்ல, அதான் அந்த டெசராக்ட். இவனுங்க கண்டுபிடிப்பாங்களாமா, அவனுங்க ஆட்டைய போடுவானுங்களாமா. சோ அதுக்காண்டி வேக வேகமா எடுக்க போவானுங்க. என்ன லொல்லு இருக்கும். நம்ம ஆளுங்க விடுவாங்களா, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன்னு ஃபாலோ பண்ணி போவாங்க. இவங்க இப்படியே அவெஞ்சர்ல போனாங்கன்னா கண்டிப்பா அந்த வில்ல பயிலுக முந்திக்குவானுங்க. சோ ஃபால்கன் முன்னாடி போய் அந்த டெசராக்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா டோனி வேண்டான்னு சொல்லிடுவான். ஏன்னா கால்குலேட் பண்ணி பார்த்ததுல இப்ப இவன் போனா இவனுக்கு ஆபத்து. ஏண்டா ஏன் இப்படி பண்ற என்னாச்சுன்னு துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் மேட்ரே சொல்லுவான். அதான் முதலே சொன்னனே, அந்த ரெட் ஸ்கல் மண்டே நம்ம டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜி ஆட்டைய போட்டு யாரு ஜெயிப்பா யாரு தோப்பாங்கிற ப்ராபபிலிட்டியை வச்சு ஜெயிச்சுட்டு போனால அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். இது எல்லாமே நம்ம டோனியோட டெக்னாலஜினால தானே ஆச்சு. அதனால அவனுக்கு ஒரு சின்ன ஃபீலிங். ஆனா கேப்டன் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் தெரியாம தானே நடந்துச்சு. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஆப்போசிட்ல பார்த்தா அந்த அடாப்ட் ஆயிடு அப்படியே ரெக்கைய விரிச்சு பறேந்து வந்து அவெஞ்சர்ட்ட பாதியா வெட்டிடுவான். ஆனா நல்ல வேலை தாரும் ஹல்க்கும் ரெண்டா பிரியாம அமுக்கியே புடிச்சுக்குவானுங்க. இனிமேட்டு இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபால்கனை போய் டெசராக்ட் எடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருவான். நெக்ஸ்ட் ஐபீரியன் பையன் அட்டாக் பண்ண வர போறான். இவங்க இப்படியே அவெஞ்சர்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நச்சு விட்டு போயிருவான். அதனால அவனை தடுக்கிறதுக்காண்டி தார் அனுப்பி விட்டுருவாங்க. அப்படின்னா அவெஞ்சர்ட்ட நம்ம ஹல்க்கு மட்டும் தான்
தான் அமுக்கி புடிச்சுக்கணும். இங்க அந்த ரெட் ஸ்கல் சும்மா ஜம்முன்னு ரஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு 100% இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு பயங்கர பிளானிங். எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் கால்குலேஷன். அவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்க தான் ரெட் ஸ்கல்லால கரெக்டா சொல்ல முடியுமே. அப்பந்தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா தார் பைய ஐபீரியனை போட்டு வெண்ணைய கழட்டிட்டு இருப்பான். அந்த டைம் மத்தவங்க எல்லாம் ஒச்சு பிச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. வில்லனுக்கே ஆப்பு அவங்க அவஞ்சட்ட டேமேஜ் பண்ணா இப்ப இவன் வண்டி டேமேஜ் ஆகி கீழே விழ போகும். சோ அடாப்டாய்ட யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கீழே விழாம காப்பாத்துவானுங்க. இங்க இந்த வில்லனோட வண்டியில இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு தெருக்க விட்டுருவாங்க. ஆனா ஒரே ஒரு லூசு பைய மட்டும் மிஸ்ஸிங். அதான் அந்த ட்ரேக்குலா பைய. சோ ஃபால்கனை உசாரா இருக்க சொல்லுவாங்க. திடீர்னு நிறைய பேட்ஸ் எல்லாம் வந்து இடமே இருட்டாகுமா எல்லாம் அந்த டிராகுலா பைய பார்த்த வேலை ஃபால்கனை வந்து பாஞ்சு போய் ஒரே அடி. எங்க எப்படியோ அந்த வில்லனோட வண்டியை சேஃப்டியா அடாப்ட் ஆயிட்டு டேமேஜ் ஆகாம கீழே இறக்கி விட்டுரும். ரெண்டு குரூப்புக்கும் பயங்கரமான சண்டை. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தன் போட்டு வெண்ணைய கழட்டி எடுப்பானுங்க. எல்லாமே நம்ம டோனி ஸ்டார்க் போட்ட கால்குலேஷன். சோ வில்லப்பலையால ஆக மொத்தத்துல சமாளிக்கவே முடியல. சோ நம்மளுங்க ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு போயிருவாங்களா அப்பதான் அந்த ரெட் ஸ்கல் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா போர்ட்டலை யூஸ் பண்ணி வில்லனை எல்லாம் மாத்தி மாத்தி ஸ்வாப் ஆயிக்குவானுங்க. இப்போ ஃபால்கனால டிராகுலாவை சமாளிக்க முடியும். திடீர்னு அடாப்ட் ஆயிட்டு வந்தா தாரால ஐபீரியனை சமாளிக்க முடியும். ஆனா அவனே ஹல்க் கிட்ட போனா இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் வில்லனுங்க மாத்தி மாத்தி போனதுனால நம்மளால சமாளிக்க முடியல. பயங்கரமா அடிவாங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா ஸ்டார்க் மட்டும் ரெட் ஸ்கல் அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆள்மாறாட்டம் பண்ணி அட்டாக் பண்ணாலும் நாங்கெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவோம்டா பென்னு ஒத்தே அடி. ரெட் ஸ்கல் மாட்டேன் அவனை அங்கேயே விட்டுட்டு மத்தவங்கள பார்க்க டோனி கிளம்பிடுவான். ஆனா அந்த மூதேவி வேற ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்கான். இங்க நம்ம அயன்மேன் நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்லுவான். ஆனா கேப்டனே புலம்புவான் என்னால முடியலன்னு. டெசராக்ட் எடுத்தா வேலை முடிஞ்சதுன்னு டோனி போய் எடுக்க போவாங்க எதுவுமே இருக்காது. அப்பதான் ஒரு மேட்ரே புரியுது. அந்த ரெட் ஸ்கல் பைய ஒரு சின்ன ரோபோட் அனுப்புனால அதை வச்சு டெசராக்டோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் அவன் ஆட்டே போல இவங்களோட கோஆர்டினேட்ஸையும் அவன் மாத்திட்டான். போச்சா அப்ப இப்ப போய் ரெட் ஸ்கல்ல பிடிக்கணும். சோ எல்லாத்தையுமே ரெட் ஸ்கல் இருக்க இடத்துக்கு வர சொல்லுவான். ஆனா இங்கதான் நம்மளுங்க எல்லாருமே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்களே. கேப்டன் அடி வாங்கிட்டான், ஹாக்கை மிதி வாங்கிட்டான், பிளாக் விடோவெல்லாம் நசுக்கி தள்ளுவான், ஃபால்கன் தெரிச்சிருவான், தோர் எல்லாம் தாறுமாறா அடிப்பாங்க. ஹல்க்குக்கு ஆல்ரெடி கை டேமேஜ், மிச்ச இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் இப்ப டேமேஜ் பண்ணிட்டு இருப்பானுங்க. எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு போய் பார்த்த டோனிக்கு ஒரு பெரிய சாக்கு. ஒண்ணு இல்ல டெசராக்ட் அந்த ரெட் ஸ்கல் எடுத்துட்டான். எடுத்த உடனே பார்க்க பல பலன்னு பழுத்து போன தேங்காய் மாதிரி இருக்கான். என்னதான் டோனி ஸ்டார்க் ராக்கெட் லான்ச்சர் அவன் பவர்லாம் வச்சு அட்டாக் பண்ணாலும் ஒண்ணுமே கிழிக்க முடியாது. அவன் ஜஸ்ட் சும்மா அட்டாக் பண்ணதுக்கே நம்மளால தெரிச்சிருவான். ஏன்னா டெசராக்டோட பவர் அப்படி கடி வாங்கி மிதி வாங்கி அடி வாங்குறதுல நம்ம டோனி ஸ்டார்க்கோட சக்சஸ் ரேட் இப்போ 0ன்னு காமிக்குது. மொத்தத்துல இப்ப அவங்களால ஜெயிக்க முடியாது. இப்ப இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா டோனியோட சூட்ல வெறும் 5% தான் சார்ஜ் இருக்கு. ரெட் ஸ்கலுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவனுக்கு கூட சண்டை போட்டா தோத்துருவாங்கன்னு. ஆனா டெசராக்ட் கிடைச்சா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதனாலதான் அங்க ஆளை மாத்தி மாத்தி சண்டைய போட வச்சு எங்க பயபுள்ள ஆட்டைய போட்டு ஒரு வழியா செம பவர்ஃபுல் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் ஆளுங்க எல்லாத்தையுமே ஏதோ குப்பை மாதிரி தூக்கி கொண்டு வந்து போடுவானுங்க. மொத்தத்துல எல்லாருமே மட்டே டோனி பண்ண கால்குலேஷன் எல்லாமே இப்ப தப்பா போச்சு. பேசாம கேப்டன் சொன்னதை கேட்டிருக்கலாம். அதான் டீம் ஒர்க் இப்ப டீமா சேர்ந்து சண்டைய போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம்ல. கால்குலேட் பண்றேன் கக்கூச கழுவுறேன்னு இப்ப சோழிய முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் என்ன நம்ம ஆளுங்க சோழிய முடிக்க வேண்டியதானே. அதனால் அட்டாக் பண்ணலான்ட்டு வருவான். ஆனா அவனால முடியாது. என்னடானா இப்ப அந்த டெசராக்ட் ஸ்டேபிளா இல்லையாமா. இப்ப அதை நிலைப்படுத்தினாதான் ரெட் ஸ்கலால முழுமையா யூஸ் பண்ண முடியும். அவசர கொடுக்க மாதிரி பண்ணா இவனே அழிஞ்சு போயிருவான். சரின்ட்டு இந்த மூதேவி என்ன பண்ணும் புத்திசாலித்தனமா பண்றேன்னு 2 ராக்கெட் லான்ச்சர் அனுப்பி விடுவான். ஒன்னு லாஸ் வேகாஸ்க்கு ஒன்னு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு. ஏன்னா இப்ப இவங்க எஸ்கேப் ஆக போறாங்க. பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல. எதை காப்பாத்தணுமோ காப்பாத்திக்கீங்கன்னு எல்லாம் கிளம்பி போயிருவானுங்க. அந்த மிசைல்ஸ் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜி இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒன்ன மட்டும் தான் காப்பாத்த முடியுமா. கேப்டன் தான் இப்பவாச்சு நீ நம்பு. நம்ம டீமா வேலைய பார்த்தா கண்டிப்பா செஞ்சிடலான்னு 2 டீமா பிரிப்பான். எல்லாத்துலயுமே எல்லாமே ஈக்குவலா இருக்க மாதிரி அயன்மேன் தார் ஹாக்கை பிளாக் விடோ இவங்க எல்லாம் ஒரு டீம், இவங்க 3 பேரும் ஒரு டீம். எப்படியாச்சும் அந்த மிசைலை தடுத்து செதற உருன்னு சும்மா மாசா கிளம்பி போவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபால்கன் பைய வேகமா போய் அந்த மிசைலை கண்டுபிடிச்சு அவன் ஸ்டைல அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த மிசைலுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னானாலும் ஏதாச்சும் செஞ்சுதானே ஆகணும். பிராக்டிஸ் பண்ணாங்கல்ல அந்த டெக்னிக்கை வச்சு பொழந்துலான்ட்டு போவாங்க. இங்க நம்மாலும் விடுறதா இல்ல. கேப்டன் என்ன பண்ணுவான் அல்க தூக்கி போட சொல்லி ஷீல்ட வச்சு நேருக்கு நேரா போய் அந்த மிசைல மோதி பிளாஸ்ட் பண்ணிடுவான். அவன் ஷீல்டுக்கு ஒன்னும் ஆகாது அந்த ஒரு தைரியம். சோ அப்படி அந்த மிசைல மேலேயே பிளாஸ்ட் பண்ணி ஒரு வழியா லாஸ் வேகாஸ காப்பாத்தியாச்சு. எங்க நம்ம டோனி ஸ்டார்க்கு முக்கி போய் அட்டாக் பண்ணுவான். என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த மிசைல் அலேக அசைஞ்சு போகும். தோர் அவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணியுமே அந்த மிசைல ஸ்டாப் பண்ண முடியல. இதை விட அசிங்கம் வேற என்னையா இருக்க முடியும். அதனால அயன்மேன் பயங்கரமா பிளான போட்டு தார அவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அயன்மேனோட சூட்டை சார்ஜ் பண்ணிட்டு ஆக்கையை அட்டாக் பண்ண சொல்லுவான். அது எஸ்கேப் ஆற காட்டி நகருமா. அந்த டைம் நம்மால சூட்ல இருக்க மொத்த பவரையும் வச்சுட்டு அடிப்பான். அவ்வளவுதான் அந்த மிசைலும் காலி. பஞ்சாயத்து ஓவரு. அப்புறம் நம்ம டோனி பைய எப்படி தோத்தாங்கங்கறத எல்லா வீடியோவும் ப்ளே பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பான். டெசராக்டும் இப்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த ரெட் ஸ்கல் பைய பக்காவா லாக் பண்ணிட்டான். அப்படி எல்லாம் பண்ணா அது டேஞ்சர் தானே. என்னன்னா என்ன நம்ம எல்லாம் அவெஞ்சர்ஸ் அவனை கண்டிப்பா வச்சு செய்வோன்னு 2 பேரும் சும்மா டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு
2 கார்டு போட்டு முடிக்கிறாங்க.